ஆபிரகாமின் சந்ததிக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆபிரகாமின் சந்ததி யார் என்பதை இந்த நாளிலே நாம் ஆராய இருக்கிறோம். நாம் அனைவரும் நித்திய வாழ்வை பெற வேண்டும் என்பதே உடன்படிக்கையின் நோக்கம் என்று கடந்த வாரத்தில் தியானித்தோம். நம்மை சரியான இடத்தில் வைத்து நல்ல உறவுள்ள சாட்சிகளாக தேவன் வைக்கிறார் என்பதை இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததியின் குடியிருப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது? ஆபிரகாமின் சந்ததியான மீதமானோர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? ஆபிரகாமின் சந்ததியில் பிரதேசத்தாரும் உள்ளார்கள் என்பதை இந்த வாரப்பாடம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஜெபம் பண்ணுவோம். சர்வலோகத்தையும் நேசித்து அவர்களுக்கான நன்மைகளை திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலே நீர் நடத்துகிற விதத்தை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் கண்களை திறந்தருளும். நாங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட நல்ல சாட்சியாக எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் வாழுவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாத இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். ஒரு கணவனும் மனைவியும் எப்பொழுதும் சண்டை போட்டுக் கொள்வார்கள். எந்த கருத்தாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக கருத்து வேற்றுமை இருக்கும். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணுவார்கள். அது நல்லதோ கெட்டதோ, கணவன் ஒன்று சொன்னார் என்றால் மனைவி வேறொன்றை சொல்வார். மனைவி ஒன்றை சொன்னால் கணவன் வேறொன்றை சொல்வார். ஒருவர் தன்னை பற்றி நல்ல ஒரு கருத்தை சொன்னால் அடுத்தவர் நான் உன்னை விட மேல் என்று பேசுவார். ஒரு நாள் இந்த மனைவி தன் கணவனிடத்தில், நேற்று இரவு நான் ஆண்டவரை என் சொப்பனத்தில் பார்த்தேன் என்று சொன்னார். கணவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இது என்ன ஆண்டவரை பார்த்தேன் என்று சொல்கிறார் என்ற யோசனையோடு கூட மனைவியை பார்த்து, ஆண்டவர் உன்னிடத்தில் என்ன சொன்னார் என்று கேட்டார். உடனே அவள் சொன்னாள், மகளே எப்படி இருக்கிறாய் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டார் என்று சொன்னார். இதை கேட்டவுடனே கணவனுக்கு தாங்க முடியவில்லை. நானும் தான் ஆண்டவரை பார்த்தேன் என்று சொன்னார். நீங்கள் ஆண்டவரை பார்த்தீர்களா? உங்களிடத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார் என்று கேட்டவுடனே, மருமகனே எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார் என்று சொன்னார். மனைவி மகள் என்றால் கணவன் மருமகன் தானே. இந்த கதை நான் சிறு வயதில் ஒரு பிரசங்கர் சொல்லி கேட்ட கதை. இதுபோன்ற உறவின் அடிப்படையில் தேவன் நம்மிடத்தில் பழகுவதில்லை. உன்னுடைய உறவினர் எனக்கு சொந்தம், எனவே நீயும் எனக்கு சொந்தம் என்கிற உறவு முறையே தேவனோடு கூட நமக்கு இல்லை என்பதை நாம் எப்போதும் மனதில் வைத்திருக்க வேண்டும். சில சமயங்களில் சிலர் தன் கணவன் அல்லது தன் மனைவி இடத்துல, நீ பரலோகத்துக்கு போனால் உன் காலை பிடித்து கொண்டு நானும் வந்து விடுவேன் என்று சொல்வது உண்டு. அப்படியெல்லாம் யார் காலையும் பிடித்து கொண்டு யாரும் செல்ல முடியாது என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். நமக்கு தேவனோடு தனிப்பட்ட முறையில் உறவு அவசியமாக இருக்கிறது. ஆபிரகாமின் சந்ததி என்பதும் கூட ஆபிரகாமின் சந்ததியில் மாம்ச பிரகாரமாக பிறந்தவர்களுக்கு உரியது அல்ல. ஆபிரகாம் எப்படிப்பட்ட தன்மை உடையவராக இருந்தாரோ அதுபோன்ற தன்மை உடையவர்களாக இருக்கிறவர்களுக்கே அந்த சந்ததி என்று உரிமை பாராட்டும் தன்மை இருக்கிறது என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஆபிரகாமின் சந்ததிக்கு ஒரு வேலை இருக்கிறது. ஆபிரகாம் என்ன வேலையை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தாரோ அந்த வேலையை செய்கிறவர்கள் தான் ஆபிரகாமின் சந்ததி. அந்த ஆபிரகாமின் சந்ததி எந்த இடத்தில் குடியிருந்தால் அந்த வேலையை நன்றாக செய்ய முடியுமோ அந்த இடத்தில் குடியிருக்க பண்ணுகிறார் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் நினைவு கூர்ந்து பார்ப்போம். உன்னுடைய சந்ததியார் அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருப்பார்கள். ஆனால் 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். 4 தலைமுறை இந்த தேசத்தில் இருக்கிற மக்களை நான் இங்கிருந்து துரத்த முடியாது அல்லது அவர்களை அழிக்க முடியாது என்று சொல்லுகிறார். அதற்கு காரணம் அவர் சொல்லுகிறார், எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. எமோரியரில் இன்னும் என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு தேசத்திற்கோ அல்லது ஒரு ஊருக்கோ ஒரு அழிவு ஏற்படுகிறது என்றால் அவருடைய அக்கிரமம் நிறைவாகி இருக்கிறது
என்று அர்த்தமாகிறது. நியாயம் இல்லாமல் தேவன் எந்த தேசத்தையும் அழிப்பது இல்லை, எந்த ஊரையும் அழிப்பது இல்லை. சில சமயங்களில் ஒரு தேசம், ஒரு ஊர் அழிக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கஷ்டம் இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனாலும் தேசம் அழிக்கப்படுவதற்கு காரணம் அவர்களுடைய அக்கிரமத்தின் நிறைவே என்பதை வேதாகமம் பல இடங்களில் சொல்லுகிறது, இங்கேயும் சொல்லியிருக்கிறது. எமோரியருடைய அக்கிரமம் நிறைவான பிறகு இந்த தேசத்தை உன்னுடைய சந்ததியார் வந்து சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார். எதற்காக இந்த இடத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? ஈசாக்கிடத்தில் கூட ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். கேரார் என்ற ஊரில் ஈசாக்கியுடன் பேசிய போது ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்திலே நீ குடியிரு, இந்த தேசத்தை உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் சொன்னது போல உன் சந்ததிக்கு தருவேன், ஆபிரகாமிடம் சொன்ன ஆணையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். இதே வார்த்தைகளை இரண்டாவது முறை யாக்கோபு பெத்தேலுக்கு வந்தபோதும் சொன்னார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்குரைத்தார். இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிச்சயமாகவே நிறைவேறின என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. யோசேப்பு இறப்பதற்கு முன்னராக தன்னுடைய சகோதரர்களிடத்தில் இந்த வாக்குறுதியை நினைவூட்டுகிறார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு நம்முடைய சந்ததியை அவர் போக பண்ணுவார் என்று யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தாரோடு பேசுகிறார். எனவே ஒன்று நமக்கு தெரிகிறது, ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் தேவன் ஒரு தேசத்தை வாக்கு பண்ணினார். அந்த தேசம் உருவான சம்பவத்தை தான் யாத்திராகமும் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனால் கர்த்தர் அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்று உங்களை மீட்டு கொண்டார் என்று உபாகம் 7:8 மோசேயின் மூலமாக வேதாகமம் நமக்கு இந்த தேசத்தை பற்றிய வாக்குறுதியை நினைவூட்டுகிறது. உங்கள் மூதாதையருக்கு, உங்கள் பெற்றோருக்கு ஆண்டவர் கொடுத்த, ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று மோசே அந்த தேசத்தை அவர்களுக்கு காண்பிக்கிறார். இந்த தேசத்தை யோசுவாவின் காலத்தில் இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்தார். எதற்காக அந்த இடம் என்கிற கேள்விக்கான பதிலை நாம் பார்த்தாக வேண்டும். இதுவே எருசலேம். புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன், அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது என்று எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எருசலேமானது புறஜாதிகளின் நடுவிலே வைக்கப்பட்டிருக்கிறது, சுற்றிலும் தேசங்கள் இருக்கின்றன. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா என 3 கண்டங்களை இணைக்கிற முக்கியமான இடத்தில் இஸ்ரவேலை தேவன் வைத்தார். முக்கியமான வியாபார நெடுஞ்சாலைகள் இஸ்ரவேல் தேசத்தின் வழியாக சென்றன. எனவே அங்கே வந்து போகிறவர்கள் இஸ்ரவேலர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை காண்பதற்கு வசதியாக சூழ்நிலை இருந்தது. ஆண்டவர் இப்படி திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்பதை உபாகமம் 32:8 சொல்கிறது. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். இஸ்ரவேலருடைய தொகைக்கு தக்கதாக மற்ற மக்களுடைய எல்லைகளை திட்டம் பண்ணினார் என்று வேதாகமம் சொல்கிறது. சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு சாட்சியாக இஸ்ரவேல் இருக்க தகுந்த விதத்தில் தேவன் அதன் எல்லைகளை திட்டம் பண்ணி இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது. இஸ்ரவேலரின் வேலை தேவனுடைய தூதர்கள் செய்கிற வேலையாகும். தூதர்கள் என்பது தேவனுடைய தூதை எடுத்துச் செல்கிறவர்கள். தேவனுடைய தூதை எடுத்துச் செல்கிற தூதர்களாக இஸ்ரவேலர் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. இந்த வசனத்தை மொழிபெயர்த்த கிரேக்க வேத அறிஞர்கள் இந்த இடத்துல இஸ்ரவேல் புத்திரர் என்று சொல்வதற்கு பதிலாக தேவ தூதர்கள் என்றே சொல்லியிருக்கிறார்கள். பிரெண்டன் செப்டுவஜின் டிரான்ஸ்லேஷன் எனப்படும் ஆங்கில மொழிபெயர்ப்பில், கிரேக்க மொழிபெயர்ப்பிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த மொழிபெயர்ப்பில் அக்கார்டிங் டு தி நம்பர் ஆஃப் தி ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட் என்று சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் தேவனுடைய தூதர்களாக கருதப்பட்டார்கள். ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்த ஒருவன் தேவனுடைய தூதனாக இல்லை என்றால்
அவன் ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியற்றவன். யாரெல்லாம் தேவனுடைய தூதர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆபிரகாமின் சந்ததி. அந்த ஆபிரகாமின் சந்ததியின் குடியிருப்பு அதற்கு ஏற்ற வகையில் அவன் சாட்சி சொல்வதற்கு வசதியான ஒரு சூழ்நிலையில் வைக்கப்படும் என்று ஆண்டவர் இங்கே நமக்கு காட்டுகிறார். அப்போஸ்தலர் 17:26 இந்த கருத்தை பவுல் வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளை குறித்திருக்கிறார். இஸ்ரவேலருக்கெல்லாம் ஒரு இரத்தம், மற்ற மக்களுக்கெல்லாம் ஒரு இரத்தம். இவர்கள் மாத்திரம் விசேஷித்தவர்கள், மற்றவர்கள் எல்லாம் தேவனால் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று இல்லை. இவர்கள் விசேஷித்தவர்கள் என்பது எதன் அடிப்படையில் இருக்கிறது? அவர்கள் ஒரு விசேஷித்த வேலையை செய்தார்கள். மற்றபடி அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த விசேஷித்த வேலையை செய்வதற்கு தேவன் அவர்களை தெரிந்து கொண்டதுனால அவர்கள் எந்த இடத்தில் குடியிருந்தால் இந்த வேலையை நன்றாக செய்ய முடியும் என்பதை தேவன் அறிந்து அதற்கு ஏற்ற இடத்துல அவர்களை வைத்தாராம். அதனால் என்ன பிரயோஜனம்? மற்றவர்கள் தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்கத்தக்கதாக அவரை தேடும்படிக்கு அப்படி செய்தார். ஏதாவது ஒரு வழியில் மற்றவர்கள் தேவனை கண்டுகொள்ள தகுந்த விதத்தில், தடவியாகிலும் கண்டுபிடிக்க தகுந்த விதத்தில் என்று சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனும், இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தேவனை தேடி அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. எல்லா காலங்களிலும் அவர் அப்படித்தான் செயல்பட்டு வந்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி இல்லை, ஒரு கூட்டத்தை மாத்திரம்தான் ஆண்டவர் நேசித்தார் என்றால் தேவன் பட்சபாதம் உள்ளவர் என்று சொல்லுவதற்கு அது ஏதுவாகும். தேவன் அப்படிப்பட்டவர் என்கிற கருத்தை ஒரு நாளும் நாம் நம்ப முடியாது. அப்படிப்பட்ட கருத்தை சொல்லுகிறவர்கள் தேவனை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். பவுல் அழகாக சொல்கிறார், அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அத்தேனே பட்டணத்தில் பலவிதமான விக்கிரகங்களை வைத்து வணங்கி கொண்டிருக்கிற அத்தேனே பட்டணத்தில் அந்த மக்களை பார்த்தவர் சொல்கிறார், அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. இந்த தேவன் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இந்த இந்திய நாட்டில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்கிறார். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்கிறார். அவருடைய நேசத்திற்கு பாத்திரவான் இல்லை என்று சொல்லத்தக்கவன் எவருமே இல்லை என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். ஆனால் தேவனை அறிந்தோம் என்று சொல்லுகிறவர்கள் அவருக்கு சாட்சியாக இருப்பதற்கு வசதியான இடங்களிலே தேவன் அவர்களை வைக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடம் கூட அப்படிப்பட்டதாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய குடியிருப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கலாம், உங்களோடு பழகுகிற நண்பர்களாக இருக்கலாம். அந்த பழக்கத்தின் மூலமாக தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகளை தேவன் உருவாக்கி தரலாம். தேவனுக்கு நாம் சாட்சியாக இருப்பதற்கு எந்த இடம் வசதியான இடமோ அந்த இடத்துல தேவன் நம்மை வைக்கிறார். அந்த அளவிற்கு ஒவ்வொரு மனிதனையும் தேவன் நேசிக்கிறார். தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. இந்த வார பாடத்தில் ஒரு சம்பவம் ஒன்று தந்திருக்கிறார். ஒரு சிறு நகரம் ஒன்றில் ஒரு நகைக்கடை ஜன்னலில் ஒரு கடிகாரம் ஒன்று வெளியே தெரியுமாறு வைக்கப்பட்டிருந்தது. பொதுவாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பெரிய கடிகாரத்தில் மணி என்ன என்பதை பார்த்து தங்களுடைய வேலையை செய்வது வழக்கமாக இருந்தது. சரி, நாம் வேலைக்கு போக வேண்டிய நேரம் ஆகிவிட்டதா என்று அந்த கடிகாரத்தை தான் அவர்கள் பார்ப்பார்களாம். ஒரு நாள் 9 மணி ஆவதற்கு முன்னராகவே அந்த கடிகாரம் ஓடாமல் நின்று விட்டது. இன்னும் நேரம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய வேலைகளை செய்வதற்கு தாமதமாக சென்றார்கள் என்று அந்த சம்பவம் சொல்கிறது. இஸ்ரவேலர் உலகத்தின் ஆவிக்குரிய கடிகாரமாக இருந்திருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிறவர்கள் உலகத்தின் ஆவிக்குரிய கடிகாரமாக இருக்க வேண்டும். அந்த கடிகாரத்தை பார்த்து என்ன நேரம் என்பது மாத்திரமல்ல, நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் மற்றவர்கள் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்க வேண்டும். அந்த வாய்ப்பை நாம் கொடுக்க தவறிவிட்டால் நாம் ஆவிக்குரிய கடிகாரமாக இல்லாமல் போய்விடுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமின் சந்ததியாக இருந்த இஸ்ரவேலர்கள் முழுவதும் நல்லவர்களாக இருந்தார்களா
என்கிற கேள்வியை நீங்கள் கேட்டால் இல்லை என்கிற பதிலை வேதாகமம் நமக்கு தெளிவாக தருகிறது. சவுலின் காலம் வரைக்கும் நியாயாதிபதிகளின் ஆட்சி நிகழ்ந்தது. அந்த காலங்களில் எல்லாம் இஸ்ரவேலர்கள் வீழ்வதும் எழும்புவதும் வீழ்வதும் எழும்புவதுமாக இருந்தார்கள். அந்நிய தெய்வங்களை வணங்குவதிலே முற்றிலுமாக மூழ்கி விடுவார்கள். தேவன் அவர்கள் கையிலேயே அவர்களை ஒப்பு கொடுத்து விடுவார். அப்பொழுது அவர்களுக்கு கஷ்டம் வரும். அப்போது ஆண்டவரே என்று ஆண்டவரை தேடுவார்கள். ஆண்டவர் விடுதலை செய்வார். மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கே போய்விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இஸ்ரவேலர் வாழ்ந்து வந்தார்கள். ராஜாக்களின் காலத்திலும் கூட இந்த சுழற்சிக்கு அங்கே விடுதலை கிடைத்ததாக தெரியவில்லை. சில ராஜாக்களுடைய காலத்தில் அவர்கள் நன்றாக இருந்திருக்கிறார்கள். மற்றபடி எல்லாம் தங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் சாட்சிகளாக வாழ்வதற்கு பதிலாக சுற்றிலும் இருக்கிறவர்களை விட மிக மோசமானவர்களாக கூட வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் என்ன செய்வது என்றால் வேதாகமம் மீதமானவர்கள் எனும் ஒரு கருத்தை நமக்கு தெரிவிக்கிறது. இந்த கூட்டம் முழுவதும் அவ்வாறு மாறிய போதிலும் ஒரு சிலர் அங்கே மீதமாக இருந்தார்கள். அவர்கள்தான் ஆபிரகாமின் சந்ததி என்று வேதாகமம் நமக்கு காட்டுகிறது. இந்த இஸ்ரவேலர் கடிகாரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? அவர் ஒரு அடையாளமாக இருக்க வேண்டியவர்கள் என்றுதான் வேதாகமம் சொல்கிறது. நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய சொந்த ஜனங்கள். இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலிருந்தும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்து தமக்கு விசேஷமான ஜனங்களாக ஆக்கினார்கள் என்று உபாகம் 7:6 சொல்கிறது. இது எளிய மொழிபெயர்ப்பிலிருந்து இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. செகுல்லா என்னும் ஒரு வார்த்தையை தான் விசேஷமான என்று இங்கே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். விலை மதிப்புள்ள சொத்து, சிறப்புமிக்க பொக்கிஷம் அப்படி என்று அர்த்தம் சொல்லலாம். விலை மதிப்புள்ள சொத்தாக இவர்கள் இருக்கிறதுனால மற்றவர்கள் சொத்து இல்லை என்ற அர்த்தம் இல்லை. சிறப்புமிக்க பொக்கிஷம் என்று இவர்களை சொல்வதனாலே மற்றவர்கள் பொக்கிஷம் இல்லை என்று அர்த்தம் இல்லை. தேவனுடைய ஊழியத்தை செய்ய தேவனால் நியமிக்கப்பட்டவர்களை விலை மதிப்புள்ளவர்கள், சிறப்பு மிக்கவர்கள் என்று தேவன் பார்க்கிறார் என்பதைத்தான் இந்த பகுதி சொல்கிறது. ஆனால் இந்த விலை மதிப்புள்ளவர்கள், சிறப்பு மிக்கவர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஜனங்கள் தங்களுடைய வேலையை செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும்? அநேகர் தடுவார்கள். எது என்று புரிந்து கொள்வதற்கு அநேகருக்கு பிரச்சனை ஏற்படும். ஆனால் அதற்காக அப்படி பிரச்சனை ஏற்படுகிற மக்களை தேவன் கைவிட்டு விடுவார் என்று சொல்ல முடியாது. தடவியாகிலும் அவர்கள் தேவனை கண்டுபிடிப்பார்கள், அதில் சந்தேகமில்லை. ஆனால் விளக்காக வெளிச்சமாக இருக்க வேண்டியவர்கள் அந்த வேலையை செய்யவில்லை என்றால் அந்த வேலைக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவாக தருகிறது. எவ்விதத்தில் அவர்கள் எல்லா ஜனங்களிலும் மேலானவர்களாக திகழ வேண்டியிருந்தது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் இதுதான் தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் தான் அவர்கள் மேலானவர்கள். அதை பார்த்து நாங்களும் இப்படி வாழப்போகிறோம் என்று அவர்கள் தீர்மானம் செய்ய வேண்டும். ஏசாயா 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசித்து பாருங்கள். மீகா 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசித்து பாருங்கள். மற்றவர்கள் எல்லாம் இவருடைய வாழ்க்கையை பார்த்து நாங்களும் அப்படி இருக்க போகிறோம், நாங்கள் அழிக்கிறவர்களாக அல்ல ஆக்குகிறவர்களாக வாழப்போகிறோம் என்று அவர்கள் தீர்மானம் செய்வார்களாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த ஆபிரகாமின் சந்ததி வாழ வேண்டியது அவசியமாக இருந்தது. அவர்கள் எல்லாரை காட்டிலும் மேன்மையான நிலையில் இருப்பார்களாம். எப்போது உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருந்தால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பார். எதற்கு? தேவனுடைய கட்டளைகள் தான் சிறந்தவைகள், அதன்படி நடப்பது தான் நல்லது என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த ஒரு வாய்ப்பை, வசதியை தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படி சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போனால் என்ன ஆகும்? சாபங்கள் எல்லாம் உனக்கு வந்து பலிக்கும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரை நீங்கள் வாசித்து பார்த்தால் தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்கும்போது நாம் எவ்வளவு மேன்மையாக இருப்போம், அதை ஒதுக்கும்போது எப்படிப்பட்ட சாபங்கள் நமக்கு வரும் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. 2 விதங்களிலும் இஸ்ரவேல் தேசம் ஒரு அடையாளமாக இந்த உலகத்தில் இருக்கிறது. கட்டளைகளின்படி நடப்பதனாலே மேன்மை, கட்டளைகளை ஒதுக்குவதனாலே சாபம் என்பது இந்த இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு
வெளிப்பட இருந்தது. உபாகம் 28:46 சொல்கிறார் பாருங்கள், உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். இந்த ஆசீர்வாதங்களும் சாபங்களும் அடையாளமாக அற்புதமாக இருப்பதற்காக கொடுக்கப்பட்டவை. இன்றைக்கு நாமும் கூட இந்த உலகத்தில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனாலே நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கு அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை ஒதுக்குவதனாலே நமக்கு வருகிற சாபங்கள் நம்மை அடையாளமாகவும் அற்புதமாகவும் மாற்றுகின்றன. ஆம், இஸ்ரவேல் தேசத்திற்கு மாத்திரமல்ல, திருச்சபைக்கும் கூட இந்த கருத்து பொருத்தமானதுதான் என்பதை பாடப்புத்தகம் நமக்கு வலியுறுத்துகிறது. அந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் பெரும்பாலானோர் மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபோது கொஞ்சம் பேரை மீதமானவர்களாக அங்கே வைத்திருந்தார். தேவ துரோகம், தேவ தண்டனை, மனம் திரும்புதல் என்கிற சுழற்சியில் இஸ்ரவேலர் சிக்கியிருந்தாலும் சில வசனங்கள் நமக்கு ஆறுதலாக இருக்கின்றன. எலியா தீர்க்கதரிசி பாகால் தீர்க்கதரிசிகளோடு கர்மேல் மலையிலே போராடுகிறார். அவர்கள் மேல் வெற்றியும் அடைகிறார். அதற்கு பிறகு எலியாவை கொல்லுவதற்கு ஏசபேல் முயற்சி எடுக்கிறார். அவளிடமிருந்து தப்பி ஓடின எலியாவை தேவன் சந்திக்கிறார். அப்போது தேவனிடத்தில் அவர் சொல்லுகிறார், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன். தான் செய்த வேலையின் மூலமாக இந்த தேசம் மாறிவிடும் என்று அவர் எதிர்பார்த்திருப்பார் போல் தெரிகிறது. ஆனால் மாறவில்லை. ராணி தன்னை அழிக்க பார்க்கிறாள். அதை தடுப்பதற்கு மக்கள் ஆயத்தமாக இல்லை என்பதை எலியா புரிந்து கொண்டு, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று தேவனுடைய சமூகத்தில் அழுகிறார். அப்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன். தேசம் முழுவதும் தேவனுக்கு விரோதமாக இருப்பது போல தெரிந்தாலும் 7000 பேர் இருக்கிறார்கள். நீ ஒருவன் மாத்திரம் இல்லை என்று எலியாவை தேவன் தேற்றுகிறார். இன்றைக்கு நம்மை சுற்றிலும் எல்லாம் மோசமாக இருப்பது போல தெரிந்தாலும், நாம் எதிர்பார்க்கிற தன்மையுடையவர்களாக நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் இல்லாமல் இருந்தாலும், தேவன் நமக்கு சொல்லுகிற ஆறுதல் இதுதான், நான் மீதியாக பிள்ளைகளை வைத்திருக்கிறேன். அவள் இருக்கிறார்கள். சனகரிப் போன்ற அசிரிய அரசர்கள் மூலமாக இஸ்ரவேல் தேசமும் யூதா தேசமும் அழிவை சந்தித்தது. கடைசியாக யூதாவில் 48 பட்டணங்களை அழித்துவிட்டு எருசலேமை முற்றுகையிடுகிறான். அப்போது எருசலேம் அழிந்து விடாது என்பதை பற்றி ஏசாயா 4:4 தீர்க்கதரிசி சொல்வதை பாருங்கள். 3ஆம் அதிகாரம் சனகரிப்பால் ஏற்படக்கூடிய அழிவை பற்றி பேசுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பற்றி பேசுகிறார் பாருங்கள். சீயோனில் மீதியாய் இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கு என்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஆம், எருசலேமிலே அப்போது இருந்தவர்களிலே மீதியாய் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பரிசுத்தர் என்று அழைக்கப்படுவார்கள் என்று சொல்கிறார். அதனால் எல்லாம் அழிகிறது, எல்லாம் மோசமாக இருக்கிறது, திருச்சபை மோசமாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே புலம்பிக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தேவனை நம்புகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் ஒன்றில் நாம் உறுதியாக இருக்கலாம். மற்றவர்கள் எல்லாம் மோசமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக நாம் வேத வாக்கியங்களின்படி நடக்காமல் இருக்க தீர்மானித்தோம் என்றால் அது நம்மைத்தான் பாதிக்கும் என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். பாடப்புத்தகத்தில் இந்த ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ஒரு வாலிப பெண் கிறிஸ்தவ விசுவாசத்திலிருந்து முற்றிலும் விலகினாள். தன் திருச்சபையில் காணப்பட்ட பாவமும் தேவ துரோகமும் மாய்மாலமுமே அதற்கு காரணம் என்று சொன்னார். அவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல என்று தன் விசுவாசத்தை புறக்கணிப்பதற்கு சாக்கு போக்கு சொன்னார். அவருடைய சாக்கு போக்கு நியாயமானதா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு காலத்திலும் திருச்சபையின் விசுவாசிகள் அனைவரும் நல்லவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்க முடியாது. எல்லா காலங்களிலும் மாய்மாலம் இருந்துதான் இருக்கிறது. சில சமயங்களில் அதிகமாக இருக்கும், சில சமயங்களிலே குறைவாக இருக்கும். அதற்காக நாம் திருச்சபையை விட்டு விலக வேண்டும் என்று அவசியமில்லை. தேவனை விட்டு நாம் விலக வேண்டும் என்று அவசியமில்லை. தேவனை நம்புகிற நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழ வேண்டுமே தவிர
இதை காரணமாக வைத்து தேவனை விட்டு விலகுவதற்கு நாம் முடிவு செய்வது தவறு என்பதைத்தான் இஸ்ரவேல் தேசத்தின் வரலாறு நமக்கு காட்டுகிறது. மீதமானவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை இஸ்ரவேல் தேசத்தின் வரலாறு நமக்கு காட்டுகிறது. அந்த மீதமான கூட்டத்தில் நாம் இருப்பதற்கு தீர்மானம் செய்ய வேண்டுமே தவிர எனக்கு தேவன் வேண்டாம் என்று தீர்மானம் செய்வது சரியான ஒரு முடிவாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆம், சில சமயங்களில் கஷ்டம் பட்ட பிறகு திருந்தி தேவனை தேடுகிற மீதமானவர்களும் இருக்கிறார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. இஸ்ரவேலின் தேவ துரோகத்திற்கு அடிப்படை காரணம் கீழ்ப்படியாமை இல்லை. ஆண்டவரோடு தனிப்பட்ட உறவு முறிந்து போனதுதான். அந்த உறவு முறிவுதான் கீழ்ப்படியாமையையும் கூடவே தண்டனையையும் கொண்டு வந்தது. இந்த கருத்து மிகவும் முக்கியமானது. தேவனோடு நமக்கு சரியான உறவு இருந்ததென்றால் நாம் தேவனை விட்டு விலக மாட்டோம். மற்றவர்களை பார்த்து தேவனை விட்டு விலக தீர்மானிக்கிறோம் என்றால் நமக்கு தேவனோடு உறவு இல்லை என்று அர்த்தம். தேவனோடு உறவை தக்க வைத்துக் கொள்ளத்தக்கதாக தினமும் தேவனோடு பேசுங்கள், அவர் சத்தத்தை கேளுங்கள். உடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் கொண்டு போங்க. அந்த பிரச்சனைக்கு அவர் தீர்வு என்பதை அவர் நமக்கு காட்டுவதை நாம் பார்க்க முடியும். அந்த நம்பிக்கையோடு கூட தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒப்படைத்தோம் என்றால் தேவன் நல்லவர் என்பதை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்வோம். எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை விட்டு பிரிந்து போக வேண்டிய அவசியமில்லை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்வோம். எந்த அளவுக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறார் என்பதை எரேமியா 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுகிறார். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ என்கிற ஒரு கேள்வியை 1ஆம் வசனத்தில் அவர் கேட்கிறார். இந்த பெண் இன்னொரு புருஷனை தேடி சென்றதற்கு காரணம் அவள் இல்லை, இவன்தான். இதை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். இவன் அவளை தள்ளிவிட்டான். இவன் அவளை தள்ளிவிட்டதனால அவள் வேறொரு புருஷனை தேடி சென்று விட்டாள். இப்போது இனி அவளை இவன் சேர்த்து கொள்ள மாட்டான். ஏனெனில் அவள் வேறொரு புருஷனுக்கு மனைவியாக போய்விட்டாள். எனவே எனக்கு வேண்டாம், இவள் தீட்டுப்பட்டு விட்டாள் என்று நீ சொல்லுவாய். காரணம் நீதான், ஆனாலும் நீ அவளை ஏற்றுக்கொள்ள மாட்டாய். ஆனால் புருஷன் தள்ளிவிடாமல் அவளே இந்த புருஷன் எனக்கு வேண்டாம் என்று உன்னை தள்ளிவிட்டு சென்றால் நீ எப்படி செயல்படுவாய்? ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரேல் வம்சத்தராகி நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொல்கிறார். புருஷன் அவளை தள்ளிவிடவில்லை, அவளே போய்விடுகிறாள். ஆனாலும் இந்த புருஷனாகிய தேவன் மனைவியாகிய நம்மை எப்படி பார்க்கிறார் அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீயோ என்றால் அநேக நேசரோட வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன ஒரு அன்பை இந்த ஆண்டவரிடத்தில் என்ன பார்க்கிறோம். நீ வேண்டாம் என்று அவர் சொல்வதே இல்லை, நாம் தான் தீர்மானம் செய்கிறோம். அவர் வேண்டாம் என்று போய்விடுகிறோம். ஆனாலும் அவர் நம்மை பார்த்து நீ என்னிடத்திற்கு திரும்பி வா என்று அழைக்கிறார். ஓசியாவின் வாழ்க்கையின் மூலமாக தேவன் இந்த கருத்தைத்தானே வலியுறுத்துகிறார். யோசியாவின் மனைவி தன் கணவனை விட்டு போய்விடுகிறாள். அவளுக்கு சாப்பாடு கொடுத்ததெல்லாம் அவர், நன்மை செய்தெல்லாம் அவர். ஆனால் ஏதோ பொம்மை வாங்கி கொடுத்தான் என்று சொல்லி வேறே நபர்கள் பின்னராக அவள் போய்விடுகிறாள். நாட்கள் செல்கின்றன. அவளை ஏலத்திற்கு கொண்டு வந்து விடுகிறார்கள். அவளை விற்கப் போகிறார்கள், அடிமையாக விற்கப் போகிறார்கள். அந்த சமயத்தில் சந்தை வழியாக ஓசியா செல்கிறார். தன்னுடைய மனைவியை அவர்கள் ஏலம் விட்டு கொண்டிருப்பதை பார்த்த அவர் 15 வெள்ளிக்காசும் 1.5 கலம் வார்கோதுமையும் கொடுத்து விலைக்கு வாங்குகிறார். 1 கலம் வார்கோதுமை 10 வெள்ளிக்காசு என்றார். 1.5 கலம் வார்கோதுமை 15 வெள்ளிக்காசு. 15 வெள்ளிக்காசு பணம், 15 வெள்ளிக்காசு தானியம் கொடுத்து அவளை வாங்குகிறார். 30 வெள்ளிக்காசு. ஏதாவது புரிகிறதா? இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்குத்தான் ஏதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தான். 30 வெள்ளிக்காசுக்கு தன்னை விற்று நம்மை காப்பாற்றுவதற்கு இந்த தேவன் தீர்மானித்தார். இது நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோம்? எசேக்கியேலில் ஆண்டவர் புலம்புவதை பாருங்கள்.
என் நியாயங்களின்படி தான் நீங்கள் செய்யவில்லை. உங்களை சுற்றிலும் இருக்கிற பிரஜாதிகளுடைய நீதி நியாயங்களின்படியாவது நடந்திருக்கலாமே, அப்படி கூட நீங்கள் நடக்கவில்லை. அவர்களை விட மோசமாக போய்விட்டார்கள். தம் தம் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடந்தார்கள். ஆதலால் இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு பலிக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். நான் வேண்டாம் என்று என்னை முழுவதுமாக நீங்கள் தள்ளிவிட்டீர்கள். நான் எவ்வளவுதான் அழைத்தாலும் என்னிடத்தில் வருவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இல்லை. நான் ஒதுங்கிக் கொள்கிறேன். நீங்கள் தேடுகிற சாத்தான் எப்படிப்பட்டவன் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் என்று விட்டு விடுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். தன் மாம்சத்திற்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று கலாத்திரியில் பவுல் குறிப்பிடுகிறார். லேவியராகமம் 26, 27 39 வரை நீங்கள் வாசித்து பார்த்தால், தேவன் வேண்டாம் என்று முற்றிலுமாக தேவனை ஒதுக்கிய பிறகு மற்ற ராஜாக்கள் அவர்களை சிறைப்பிடித்து சென்று விடுவார்கள் என்று சொல்கிறார். அப்போது சரி, நீங்கள் செய்த பாவத்துக்கு நீங்கள் அனுபவிக்கிறீர்கள், செத்துப்போங்கள் என்று ஆண்டவர் விடுவதற்கு ஆயத்தமாக இல்லை என்பதை அடுத்த வசனங்கள் நமக்கு காட்டுகின்றன. அங்கே சென்ற பிறகு கூட நாங்கள் தவறு செய்துவிட்டோம் என்று அறிக்கையிட்டு இந்த தண்டனையெல்லாம் எங்களுக்கு நியாயம்தான் என்று ஒத்துக்கொண்டார். சில சமயங்களில் நமக்கு வந்த தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொள்வதற்கு நாம் மறுக்கிறோம். வந்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டார். தேவன் என்ன செய்வாராம்? யாக்கோபோடை பண்ணினேன் உடன்படிக்கை, ஈசாக்கோடை பண்ணினேன் உடன்படிக்கை, ஆபிரகாமோடை பண்ணின என் உடன்படிக்கை நினைப்பேன், உடன்படிக்கையை நான் மறக்கவே மாட்டேன் என்று சொல்கிறார். நீதான் வேண்டாம் என்று தள்ளிவிட்டு போகிறாய், பரவாயில்லை, நீ மறுபடியும் நினைத்து நான் தவறு செய்து விட்டேன் என்று நீ சொல்வாய் என்றால் இந்த உடன்படிக்கையின்படியாக நான் உன்னை காப்பாற்றுவேன், தேசத்தை நினைப்பேன் என்று சொல்கிறார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 40 முதல் 42 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். நான் அவர்களோடு பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாக நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களை வெறுக்கவே மாட்டேன், நான் அவர்களை கைவிடவே மாட்டேன். மோசமான நிலைக்கு அவர்கள் சென்றார்கள் என்றால் நான் வேண்டாம் என்று அவர்கள் ஒதுக்கி சென்று விட்டார்கள், அதன் விளைவு அவர்கள் அனுபவிக்கிறார்களே என்று நான் அவர்களை ஒதுக்கவில்லை என்று சொல்கிறார். அவர்களுடைய முன்னோர்களோட நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன். நான் கர்த்தர். கர்த்தர் என்று சொல்லும்போது இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்பதை மனதில் வைத்திருங்கள். அவர் மாறாதவர், எப்போதும் ஒரே தன்மையுடையவராக அவர் இருக்கிறார். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். ஆம், எல்லா காலங்களிலும் மீதமான ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையுடன் இருப்பார்கள். கர்த்தருடைய நாமம் என்பது அவருடைய குணத்தை சுட்டி காட்டுகிறது. அவருடைய குணம் எப்படி என்பதை அவர்கள் உணர்ந்து அவரை சார்ந்து இருப்பார்கள். நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். ஒருவேளை இன்றைக்கு நொண்டி போல நீங்கள் இருக்கலாம், தள்ளுண்டு போனவர்கள் போல இருக்கலாம், ஆனால் உங்களை பலத்த ஜாதியாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளவு ஜனமே, எப்படி இருக்கிறாய் என்பதை யோசித்துப்பார். இன்றைக்கு நொண்டி கொண்டு இருக்கிறாயா? தள்ளுண்டு போனவளை போல இருக்கிறாயா? தேவன் உன்னை பலத்த ஜாதியாக மாற்ற விரும்புகிறார். பலத்தவர்களாக நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய சாட்சியாக உங்களை வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்தில் இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாயிருப்பார் என்று சொல்கிறார். ஆம், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் அந்த 144,000 பேர் சியோன் பர்வதத்தில் இயேசுவோடு கூட நிற்பதாக காணப்படுகிறார்களே, அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக நாம் இன்றைக்கு வாழ முடியும். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை என்று செப்பனியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது. இந்த கருத்தை நீங்கள் அப்படியே வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். இன்றைக்கு இந்த உலகத்தில் மீதமானவர்களாக இந்த ஊழியத்தை செய்ய வேண்டியவர்கள் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். முத்தூரை உலகத்திற்கு அறிவிக்கிறவர்கள் இப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஒருவேளை நான் இல்லை என்றால் இந்த நாளிலே ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்படைத்த ஆண்டவரே என்னை மாற்றும், இப்படிப்பட்ட தன்மையுடையவனாக என்னை மாற்றும், இப்படிப்பட்ட தன்மையுடையவளாக என்னை மாற்றும் ஆண்டவரே இந்த ஆண்டுடைய சமூகத்தில் நாம் அழுது கெஞ்சலாம் அல்லவா? அநியாயம் செய்யாதவர்களாக, வஞ்சகம் பேசாதவர்களாக, தேவனுடைய அன்பை எல்லா வகையிலும் மக்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கலாம் அல்லவா? ஆம், தேவன் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார்.
இஸ்ரவேல் தேசத்திடத்திலே அதை எதிர்பார்த்தார். அப்படி இல்லாத போது மீதமான பேர் அங்கே இருந்தார்கள். கடைசியில் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டியவர்கள் ஊழியத்தை செய்த காலத்திலும் கூட சரியான நோக்கத்திற்காக செய்யாததுனால இந்த ஊழியத்தை அவர்கள் கையில் இருந்து மற்றவர்களுக்கும் கொடுத்தார். ஒன்றை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படக்கூடிய ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் மாத்திரமல்ல, வேறு இடத்திலும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு வேதாகமம் தெளிவாக சொல்கிறது. முற்காலத்தில் மற்றவர்கள் முழுவதும் கெட்டவர்களாக இல்லை என்பதை பவுல் ரோமருக்கு எழுதும்போது குறிப்பிடுகிறார். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனை பற்றிய அறிவை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று ரோமர் 1:19 சொல்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இஸ்ரவேலர் சொல்ல தவறிய போதிலும், ஆபிரகாமின் சந்ததி என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் அந்த ஊழியத்தை செய்ய தவறிய போதிலும் தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அவர்களிலும் பெரும்பாலானோர் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். ரோமர் 1:21. எல்லோரும் அப்படி இருந்தார்களா என்றால் இல்லை. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்கிறார், நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள் என்று ரோமர் 2:14-15 வசனங்களிலே வாசிக்கிறோம். தேவன் தம்மை அவர்களுக்கும் வெளிப்படுத்தினார். தேவனை அறிந்தும் அவரை பலர் ஒதுக்கினார்கள், பலர் ஒதுக்கவில்லை. அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருந்தார்கள். நியாயப்பிரமாணம் தங்களுடைய இருதயத்திலே எழுதியிருக்கிறது என்பதை அவர்கள் காண்பித்தார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. மற்றவர்களும் தேவனை அறிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதை நாம் உணர்ந்திருந்தால்தான் நம்மை பற்றி பெருமையாக யோசிக்காமல் நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்கிறோமா என்கிற கேள்வியை மாத்திரம் எழுப்பி பார்ப்போம். உலகமெங்கும் ஆபிரகாமின் சந்ததி இருக்கும் என்று வேதாகமம் சொல்கிறது. யோவான் 10:16 இயேசுவானவர் சொன்னதை பாருங்கள், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. எனவே தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகள் இந்த தொழுவத்தில் அல்லாமல் வெளியேயும் இருந்திருக்கிறது. நாம் பொதுவாக யோசிக்கிறோம், தொழுவு மாத்திரம்தான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடம் என்று நினைக்கிறோம். ஆனால் பல சமயங்களிலே இந்த தொழுவத்திலே ஓநாய்கள் இருக்கின்றன. ஆனால் அவருடைய ஆடுகள் வெளியே இருக்கின்றன. அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றன என்று இயேசுவானவர் சொன்னார். அவர்கள் தப்பினவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள் என்ற ஏசாயா 66:19 மூலமாக தேவன் சொல்லியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எல்லா தேசங்களுக்குள்ளும் தேவனை பற்றிய உண்மை மனிதர்களால் சொல்லப்படும். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவது இல்லை என்று 2 பேதுரு 1:10 சொல்லப்பட்டிருக்கிறது. எவைகளை செய்தால் சகோதர சிநேகம், அன்பு என்று முடிக்கிறார் அந்த படியில். இந்த சகோதர சிநேகமும் அன்பும் இருந்ததென்றால் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு இந்த தேவனை வெளிப்படுத்துவது எவ்வளோ தூரம் முக்கியமானது என்பதை உணர்ந்து நாம் செயல்படுவோம். தேவனுடைய மகிமையை எல்லா மக்களுக்கு மத்தியிலும் நாம் சொல்லுகிறவர்களாக இருப்போம். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், இதற்காகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இதை நாம் உறுதியாக்கபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது வேதாகம் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை. 1 பேதுரு 2:9 பாருங்கள், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இது எல்லாமே நாம் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. தேவனுடைய புண்ணியங்களே உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். அதற்காகவே தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். அதற்காகவே ஆசாரியர்களாக நியமித்திருக்கிறார். அதற்காகவே ஒரு வித்தியாசமான கூட்டமாக நம்மை நியமித்திருக்கிறார். அதற்காகத்தான் அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம். அவருடைய சொந்த ஜனமே அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தவறினார். என்ன ஆகும்? நாம் சொல்லவில்லை என்றார் வேறே ஆட்களை வைத்து சொல்வார். கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று வேதாகம் சொல்கிறது. ஆபிரகாமின் சந்ததியாக நம்முடைய கடமையை நாம் செய்ய தவறினால் வேறே கல்லுகளை வைத்தாவது ஆண்டவர் அந்த வேலையை செய்து முடிப்பார். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று கலாத்தியருக்கு பவுல் எழுதும்போது சொன்னார்.
நாம் எந்த தேசத்தில் பிறந்தவர்கள் என்பது அல்ல, எந்த இனத்தில் பிறந்தவர்கள் என்பது அல்ல, நாம் கிறிஸ்துவுடையவர்களா என்பது தான் முக்கியம். அப்படி இருந்தால் நாம் ஆபிரகாமின் சந்ததி, நாம் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரம். இந்த பாக்கியத்தை எல்லா தேசங்களிலும் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் ஆபிரகாமின் சந்ததி என்பதை நாம் புரிந்திருக்கிறோமா? உலகெங்கும் ஆபிரகாமின் சந்ததி வாழ்கிற இந்த காலத்தில் ஆபிரகாம் எப்படிப்பட்ட வேலையை செய்தாரோ அப்படிப்பட்ட வேலையை செய்கிறவர்களாக நாம் இப்போது இருந்தோம் என்றால் ஒரு நாள் வரப்போகிறது, அப்போது உலகம் முழுவதும் ஆபிரகாமின் சந்ததி தான் இருக்கும், மற்றவர்கள் அனைவரும் அழித்து போடப்படுவார்கள் என்று வேதாகம் சொல்கிறது. உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கானான் தேசத்தை ஆபிரகாமின் சந்ததி சுதந்திரிக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அது ஊழியத்திற்காக. ஆனால் ஊழியம் முடிந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெற்றி கிடைக்கும் போது இந்த பூமி முழுவதிலும் ஆபிரகாமின் சந்ததியைச் சேர்ந்தவர்கள் தான் குடியிருக்கப் போகிறார்கள். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தானியேல் 7:27 பார்க்கிறோம். உலகத்தை சுதந்திரிக்கப் போவது யார்? தனிப்பட்ட முறையில் தேவனுக்கு தங்களை ஒப்படைப்பவர்கள் தான். உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது என்று ரோமருக்கு எழுதும்போது பவுல் குறிப்பிடுகிறார். உலகம் முழுவதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாக போகிறது. அது தேவனை விசுவாசிக்கிறதுனால் வருகிற நீதியினால் நமக்கு கிடைக்கப் போகிறது. தேவன் நல்லவர் என்பதை நாம் நம்புவதனால் அந்த வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. இன்றைக்கு உங்கள் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் தேவன் உங்களுக்கு அனுமதித்திருக்கலாம். பாவத்தினால்தான் உங்களுக்கு கஷ்டங்கள் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் நல்லவர்களாக நடக்கும்போது கூட கஷ்டங்கள் வரலாம். வேதாகமத்தில் நீதிமானுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் தேவன் அந்த சமயங்களிலே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வருவதை நம்மால் பார்க்க முடியும். என்ன சூழ்நிலையிலும் என் தேவன் நல்லவர்தான் என்பதை நாம் விசுவாசித்து அந்த உறவை விட்டு நாம் பிரியாமல் இருக்கும்போது உலகத்தை சுதந்திரிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நாளிலே நீங்கள் என்ன கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் தேவனிடத்தில் உங்களை ஒப்படையுங்கள். தனிப்பட்ட முறையில் தேவன் நமக்கு தகப்பனாக இருக்க வேண்டும். தேவனுக்கு மருமக்கள் மாறோ பேரப்பிள்ளைகளோ இல்லை. தேவனுக்கு பிள்ளைகள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளாக நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் நமக்காக தேவன் நன்மைகளை செய்வாராம். அதனால மற்றவர்களுக்கு நன்மை கிடைக்குமா? ஏசாயா 43:20 தேவன் சொல்லியிருப்பதை பாருங்கள். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலுசற்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்காக தண்ணீர்களை கொடுக்கும்போது கோட்டான்களும் வலுசற்பங்களும் காட்டு மிருகங்களும் தேவனை கனம் பண்ணுமா? அப்படினாலும் எத்தனை மனிதர்கள் கனம் பண்ணுவார்கள்? நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நமக்கு கிடைக்கிற நன்மைகள் மற்றவர்களுக்கு நன்மையாக இருக்க வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக அமைய வேண்டும். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைத்ததென்றால் அதனால் மற்றவர்கள் நன்மை அடைய வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. அப்படி நடக்கும்போது இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்களைப் போல நாமும் இருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் தீர்மானிப்பார்களாம். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா? யோசிப்பார்கள். மார்க்கஸ் டி லாஃபயட் என்பவர் பிரான்ஸ் தேசத்தை சார்ந்தவர். அதிகமான விளைநிலங்கள் அவருக்கு சொந்தமாக இருந்தன. அமெரிக்காவில் பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையில் மக்கள் போராடி கொண்டிருந்த போது இந்த மார்க்கஸ் டி லாஃபயட் அமெரிக்கா சென்று அந்த விடுதலை போராட்ட வீரர்களுக்கு சண்டையிடுவதற்கான தகுதிகளை உருவாக்கி கொடுத்தார். வெற்றிக்கு பிறகு அவர் பிரான்ஸுக்கு வந்துவிட்டார். 1783ஆம் ஆண்டு பிரான்ஸ் தேசம் எங்கும் வறட்சி ஏற்பட்டது. எங்கும் கோதுமை நன்றாக விளையவில்லை. ஆனால் இவருடைய நிலங்களில் மாத்திரம் கோதுமை நன்றாக விளைந்திருந்தது. அப்போது நண்பர் ஒருவர் மார்க்கஸிடம் சொன்னார்,
உங்களுக்கு மிக மிக நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இப்போது உங்களுக்கு விளைந்திருக்கிற கோதுமையை நீங்கள் வைத்திருந்து விற்றால் மிகுந்த செல்வத்தை நீங்கள் சேர்த்து விடலாம். உலக மனிதன் அப்படித்தான் நினைப்பான். மார்க்கஸ் டி லாஃபயட் என்ன சொன்னார் தெரியுமா? இது பதுக்குவதற்கான காலம் இல்லை, கொடுப்பதற்கான காலம். உயிர்காக்கும் மருந்துகளை பதுக்கிக் கொண்டிருக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். விலை குறைவாக கொடுக்கக்கூடிய மருந்துகளை அதிக விலைக்கு விற்று கொண்டிருக்கிற காலங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பதுக்குகிறவர்களாக அல்ல, கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக வாழுங்கள். தேவனுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை இந்த உலகத்திற்கு தேவன் நம் மூலமாக வெளிப்படுத்துவதற்கு நம்மை தேவனுடைய சமூகத்தில் ஒப்படைப்போமா? எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலே எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், பரிசுத்தப்படுத்தும், பக்குவப்படுத்தும், உமக்கு சாட்சிகளாக நிறுத்தும். எங்கள் அருமையானவர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.